நீங்கள் சர்க்கஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சர்க்கஸ் மேடையில் ஒரு ஆண் இல்லைனா ஒரு பெண் வருவாங்க. அவங்கள சுற்றி ஒரு 3 இல்லை 5 சிங்கங்கள் இருக்கும். இப்படி மனிதனுக்கு பக்கத்தில் சிங்கங்கள் அமைதியாக இருக்கிறதே நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சிங்கமும் அதோட வாயை திறக்கும். இந்த சர்க்கஸ் பெண்மணி அந்த ஒவ்வொரு சிங்கத்தோட வாயிலையும் இவங்க தலையை விடுவாங்க. அந்த சிங்கங்கள் இந்த சர்க்கஸ் பெண்மணியை ஒன்றுமே செய்யாது. இப்போது இந்த சிங்கம், ஒரு சிங்கத்தோட இயல்பான குணாதிசயம் என்ன? ஒரு காட்டு விலங்கு, ஆபத்தான விலங்கு, மிருகங்களை அடித்து உணவாக தின்னக்கூடிய ஒரு வைல்டு அனிமல், ஆக்ரோஷமான காட்டு விலங்கு. ஆனால் இந்த சர்க்கஸில் இது எப்படி ரொம்ப சாதுவாக வாயை திறந்து காமிக்குது. ஒரு மனிதன் அதோட வாயில் தன் தலையை விடுறான், ஆனால் அந்த சிங்கம் அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. அந்த சிங்கத்தோட மனம் மாற்றப்பட்டிருக்கு. அதோட ஆழ்மனது வேற ஒரு புரிதலோடு இயங்கிக்கிட்டு இருக்கு. மனிதன் அந்த சிங்கத்தோட ஆழ்மனதை கட்டுப்படுத்தி தனக்கு தேவையான மாதிரி அதை இயக்க வச்சுருக்கான். அதோட மனதை மாற்றினதுனால அதோட இயல்பும் இங்கே மாறிடுச்சு. அந்த சிங்கத்தை நீங்கள் வெளியிருந்து பார்க்குற உருவம் அப்படிங்கிறது வேறு, ரொம்ப வைல்டாக, ஆக்ரோஷமாக, காட்டுத்தனமாக, கொலை நடுங்கிற ஒரு தோரணையோடு நீங்கள் அதோட வெளி தோற்றத்தை பார்ப்பீங்க. ஆனால் இப்போ அதோட உள் தோற்றம், சுயபிம்பம், அதாவது செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. அதோட வெளி தோற்றத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக, சாந்தமாக, தன்னோட எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் இப்போது இந்த சிங்கத்தோட உள் தோற்றமாக இருக்குது. வானா வரும், உட்காரனா உட்காரும், வாயை திறக்க சொன்னால் திறக்கும். இப்படி அதோட செல்ஃப் இமேஜ், உள் தோட்டம் அப்படிங்கிறது முற்றிலும் வேறையாக இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 2 இமேஜ் இருக்குது. ஒன்று வெளிப்புற தோற்றம், அது நீங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்கள் உங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரிகிற அந்த தோற்றம் தான். கண்ணாடியில் உங்களை பார்த்து நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கலாம். இந்த வெளிப்புற தோற்றத்தை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னொரு இமேஜ் தான் மிக மிக முக்கியமானது. அதுதான் செல்ஃப் இமேஜ்னு சொல்லக்கூடிய உங்களோட உள் தோற்றம். கண்ணாடியில் பார்த்தது வெளிப்புற தோற்றம், இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது நம்மளோட உட்புற தோற்றம். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு உள்ளேயும் செல்ஃப் இமேஜ்னு ஒன்று இருக்குது. அதுதான் இதுவரைக்கும் உங்களோட எல்லா அன்றாட நிகழ்வுகளுக்குமே மூல காரணம். இதை பற்றி சிலருக்கு ஓரளவுக்கு புரிதல் இருந்தாலும் இந்த செல்ஃப் இமேஜ்னா என்ன அப்படிங்கிறது முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படைகளை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சில வார்த்தைகள் உங்களுக்கு ஆரம்பத்தில் புதுசாக இருக்கலாம், ஆனால் போக போக உங்களுக்கு அது சரியாக புரிய ஆரம்பிச்சிடும்.